எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ஸோ அப்படி நைட்டு ஆல் ஆஃப் அஸ் நான் இன்னைக்கு வந்து கருப்பு படத்தோட ரிவ்யூ கொடுக்க போகிறேன். ஓகே சார், இந்த கருப்பு 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 தான் எனக்கு பிடிச்ச கலரு. சாங் நிறையா அந்த கருப்பா என சாங் வந்துருக்கு. ஓகே ஸோ கருப்பு படம் ஆக்சுவலி நேற்றுக்கே ரிலீஸ் பண்ண வேண்டியது. ஓகே சார், எப்படி நான் இந்த இன்சிடென்ட்லாம் சொல்லுவேன். ஓகே சார், நாளைக்கு வந்து கிட்ட தான் பையன் வந்து படத்துக்கு போனோம், காசி தான். ஓகே அவள் போனோடனே ஷோ கேண்டல் ஆகிடுச்சு சொல்லிட்டு அதெல்லாம் நீ டிக்கெட் புக் பண்ணி போனான், அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஓகே சார், அதே மாதிரி தான் நேற்றுக்கும் ஆயிடுச்சு. எப்படி நம்ம இந்தியன் 2 படம் ஷோஸ் கேன்சல் ஆகிடுச்சோ, இந்தியன் 2 அப்படின்னா பண்ணேன் 9 மணி ஷோ புக் பண்ணேன். அதே ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இந்தியன் 2 ஷோஸ் கேன்சல் ஆகிடுச்சு 9 மணி ஷோன்னு. ஸோ அதே மாதிரினா நேற்று வந்து எல்லா சூர்யா ஃபேன்ஸும் அப்செட் ஆகிருப்பாங்க. பிகாஸ் அவங்க வந்து நிறையா பேர் வீடியோஸ் பார்த்தேன். ஓகே ஒருத்தர் நெய்வேலியிலேருந்து வந்து பார்க்குறாரு, அங்கேருந்து வந்து பார்க்குறாரு. ஸோ வந்து ஃபஸ்ட் ஷோ நடக்கவே இல்லை, ஒரு ஷோக்கும் நடக்கலை. ஸோ ஈவன் ஆர்ஜே பாலாஜி சார் கூட சொல்லியிருந்தார். ஸோ டியூ டு சம் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம். ஸோ இன்றைக்கி எப்படியோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகே ஸோ இன்னைக்கு ரிலீஸ் பண்ணேன், நான் ரிவ்யூஸ் பார்த்தேன். சரி போகணுன்னு தோணிட்டு போயிட்டு வந்தேன். ஓகே ஸோ 4 ஷோ போனேன் காசி டாக்கீஸில் போனேன்னு. ஸோ படம் பார்த்தீங்கன்னா படம் எப்படி இருக்குன்னு முன்னாடி கேஸ்ட் அண்ட் இது பார்ப்போம். ஓகே யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க. ஓகே இந்த படத்தில் முக்கியமான மெயின் இதோ டேரக்டர் ஆர்ஜே பாலாஜி. ஓகே ஆர்ஜே பாலாஜி எஸ்ஆர் பிரபு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, சாயா பினாக்கர் மியூசிக் பண்ணியிருக்காரு. அப்புறமா யார் அமேசான் பிரைம் வீடியோ இது ஓடிடி ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஜி தமிழ் அநேகமாக இப்போ வந்து ஆகஸ்ட் 15 போட்டுருவாங்க. அப்போ பார்த்துக்கோங்க, செம்மையாக இருக்கும். ஜி தமிழில் போட்டுருவாங்க. ஜி தமிழ். ஓகே ஜி தமிழ் ஜி ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. அப்புறமா இதோட டிஸ்ட்ரிபியூட்லாம் பார்த்தீங்கன்னா வேறு யாரோ வாங்கியிருக்காங்க. ஓகே ஸோ இந்த படத்தோட ஸ்டார் கேஸ்ட் பார்த்தீங்கன்னா யார் நடிச்சிருக்கா பார்ப்போம். ஓகே ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இவர் சூர்யா சார் நடிச்சிருக்காரு, ஆர்ஜே பாலாஜி சார் நடிச்சிருக்காரு, அப்புறம் ஜார்ஜ் மரியன் சார், அப்புறமா ஜார்ஜ் மரியன், அப்புறமா வேறு யார் ஜார்ஜ் மரியன், அப்புறமா மன்சூர் அலிகான் சார், அப்புறமா த்ரிஷா மேடம் அவங்க நடிச்சிருக்காங்க. த்ரிஷா அப்புறமா வேறு யார் காமெடி பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. ஓகே ஸோ மன்சூர் அலிகான் சார், அப்புறமா த்ரிஷா அவங்க நடிச்சிருக்காங்க. அப்புறம் இவர் நடிச்சிருக்காரு ஆடுகளம் நரேன் சார், அவர் நடிச்சிருக்காரு. அப்புறமா சாண்டி மாஸ்டர் அவரும் அந்த அன்கிரெடிட்டட் நடிச்சிருக்காரு, கேமியோ அப்பியரன்ஸ் நடிச்சிருக்காரு. அப்புறம் வேறு யார் அந்த இவர் இருக்காரு அந்த காமெடி சீன்ஸ் எல்லாம் அவரும் நடிச்சிருக்காரு. ஓகே சார் மீதி எல்லாம் நடிச்சிருக்காங்க. 2 பேரை விட்டு இந்தியன் அவரும் நடிச்சிருக்காரு, மீதி எல்லாம் நடிச்சிருக்காங்க. ஓகே ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி எப்படி தான் ஆரம்பிக்குது. ஓகே ஸோ எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா சூர்யா சார் வந்து ஒரு கடவுள் வேஷத்தில் கருப்பன் வேஷத்தில் வருவார். ஓகே சரி, நான் சிம்பிளாக சொல்லிடுறேங்க. ஓகே வளவன்னு சொல்ல வேணாம், சிம்பிளாக முடிச்சுடுறேன். என்ன கதை என்ன ஸ்டோரின்னு. ஓகே ஸோ சிம்பிள் கதைப்படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து இந்தியன்னா அவர் பொண்ணு வந்து ட்ரெயினில் சென்னைக்கு ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ சென்னைக்கு ட்ராவல் பண்ணும்போது இந்தியன் வந்து அந்த கருப்பன் சுவாமி இருக்காங்கல்ல, கருப்பன் அவரை வந்து வரா மாதிரி, அதாவது சூர்யானா கருப்பன். ஓகே கருப்பன் சுவாமி அவரை வந்து வரா மாதிரி ஒரு காப்பாற்ற மாதிரி ஒரு சீன். அந்த வடாது வந்து பார்த்திங்கன்னா இதுவாக இருக்கும், நிஜமாக இருக்காது, ஒரு கற்பனை ஸ்டோரி மாநாடு மாதிரி இருக்கும். ஓகே அப்படின்னு கனவு சீன் மாதிரி இருக்கும். ஓகே ஸோ இந்த கனவுல பார்த்தீங்கன்னா அந்த கனவு சீன்லாம் முடிஞ்சானே அவர் இந்தியனா அவர் பொண்ணு. ஓகே அவங்க 2 பேரும் மலையாளி. ஸோ சென்னைக்கு வருவாங்க. சென்னைக்கு வருவாங்க அவங்க பொண்ணு வந்து
ஒரு சர்ஜரிக்காக ஒரு மேஜர் சர்ஜரிக்காக வருவாங்க. ஸோ வரும்போது என்ன இல்லாமல் ஆகும், பேசின் பில்லில் இறங்கிடுவாங்க. பேசின் பில்லில் இறங்கும் போது அவங்க யாரோ நகை என்னமோ வச்சுருப்பாங்க அந்த பேக்குள்ளே, அதை அப்படியே அந்த திருடங்க எடுத்துன்னு போய். ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா பேபி கண்ணான்னு அவள் தான் ஆர்ஜே பாலாஜி. ஓகே ரோல். ஓகே பேபி கண்ணா போய் பாருங்க சொல்லிட்டு யாரா அந்த போலீஸ்லாம் அலைவாங்க. ஓகே ஆனால் இதில் என்ன தெரியுமா சீனு, அந்த கோர்ட் வந்து எப்படி நம்ம ஒரு கேஸுக்கே ஜட்ஜ்மெண்ட் கொடுக்காமல் அலைய விடுவாங்களோ அதே மாதிரி இந்த இவரை வந்து இந்தியனை வந்து அலைய விட்டு இன்னைக்கு வாங்க நாளைக்கு வாங்க, நகையை தர முடியாது, அதை பண்ண முடியாது சொல்லிட்டு அந்த வக்கீல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க காசில் வந்து நல்லா சாப்பிடுவாங்க பிரியாணி. ஓகே சார் ஆக்சுவலாக இந்த சீனில் இந்த மூவியில் நடக்கும். ஓகே ஸோ வக்கீல்லாம் இது பண்ணி அந்த இந்தியன் கேஸை வந்து ஈர்த்து அடிப்பாங்க. ஓகே ஈர்த்து அடிச்சு ஆர்ஜே பாலாஜி வந்துன்னா கொஞ்சம் வில்லத்தனமாக வருவார். ஓகே ஆர்ஜே பாலாஜி வில்லத்தனமாக வந்து அவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஒரு என்ன சொல்கிறது ஒரு டாமஸிக் வேணும். ஓகே செல்ஃபிஷ் பர்சன். ஓகே ஸோ அவர் வந்து கொஞ்சம் இந்த நம்பிக்கையெல்லாம் வைக்க மாட்டார். ஓகே அவர் வந்து லாயராக இருப்பாருங்க, நான் தான் ஜட்ஜி, நான் தான் கோர்ட்டு, யாரும் வந்தாலும் இது பண்ண மாற்ற முடியாது சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணுவார். ஓகே ஸோ அவருக்கு தான் அவர் பண்ணிட்டு இருப்பார். யாரெல்லாம் தப்பு பண்ணாங்களோ அவங்கெல்லாம் வெளியே விட்டுடுவார். நட்டாச்சன் அவரும் நடிச்சிருக்காரு. ஓகே அவர் தான் ஜட்ஜு. ஓகே ஸோ அந்த சீன்லாம் வரும். இந்த கோட்டை ஈர்த்தாச்சு ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கட்டத்தில் சூர்யா சார் இன்ட்ரடக்ஷன் எப்படி ஆகும், அந்த ஆர்ஜே பாலாஜி வந்து கொஞ்சம் போதையாக இருப்பார். போதையாக இருக்கும் போது ஒரு ஃபைட் சீன் நடக்கும். ஓகே அப்போது சூர்யா சார் இன்ட்ரடக்ஷன், அவர் வந்து சூர்யா சார் வந்து ஒரு கடவுளாக வருவார். ஓகே கருப்பன் சுவாமியாக வருவார். அவர் வந்து காட் உருவத்தில் வந்து இதெல்லாம் கெட்டவங்கலாம் ஆயிடுச்சு. ஓகே அப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் என்ன நம்ம நடக்கும், ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து சூர்யா சார் வந்து பகவானில் அது வந்து ஆர்ஜே பாலாஜிக்கு தெரியும். ஆர்ஜே பாலாஜி ஒரு சேலஞ்ச் போடுவார். ஓகே சூர்யா சார், நீ வேணால் வந்து பாடு, என் கோர்ட்டில் வந்து நீங்கள் வக்கீலாக இருந்து பாடு, எல்லாமே மாற்ற முடியுமான்னு, ஆனால் நீங்கள் பவரை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆர்ஜே பாலாஜி சத்தியம் வாங்கி அந்த சேலஞ்ச் சீன்லாம் முடிஞ்சிட்டு அப்புறமா இவர் சூர்யா சார் வந்து கோர்ட்டில் வந்து வக்கீலாக ஆகிட்டு அவர் வந்து கேஸை நடத்துவார். ஓகே அதெல்லாம் நோட் பண்ணிகிட்டே இருப்பார். ஓகே நோட் பண்ணும்போது ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியன் இருக்கார்ல, அந்த கோல்டு காணும் சொல்லிட்டு அந்த கேஸில் பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் வந்து சக்ஸஸ் ஆகும். ஆனால் என்ன தெரியுமா ஷாக் நியூஸு, அவர் பொண்ணு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஜட்ஜை எழுத்து பேசினால உள்ளதுக்கு போட்டதுனால அது மூலயமா அந்த பொண்ணு அஃபெக்ட் ஆகி அப்படியே அந்த ஈவன்டோ அந்த இந்தியன் வந்து அவங்க நகையெல்லாம் அந்த கேஸ் ஜெயிச்சாலும் ஓகே நகையெல்லாம் திருப்பி கொடுத்து கோர்ட் மூலிமா, ஆனால் ஒரு பொண்ணு அன்ஃபார்ச்சுனேட்டாக உயிரை இழந்துடுவார். ஓகே ஸோ இதை பார்த்த சூர்யா வந்து அவர் அப்படியே அமைதியாக இருப்பார். ஓகே ஸோ அப்புறமா இன்னொரு கேஸ் வரும், மிஸ்பிகேவ் கேஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த எதிர்நீச்சல் இவர் இருக்கார், அந்த அவரும் வச்சுருக்கார், அவர் தான் வில்லன். ஓகே அந்த வில்லன் வந்து ஒரு பொம்பளை மிஸ்பிகேவ் பண்ணி அந்த கேஸை வந்து இவர் சூர்யா சார் வந்து எடுத்து நடத்துவாரா இல்லையா, அந்த மிஸ்பிகேவ் கேஸை யார் நடத்துவாங்க தான் ஃபஸ்ட் ஹாஃப். ஓகே செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா அப்படியே மாறும். ஓகே ஸோ ஃபஸ்ட் ஹாஃபுக்கு இதான் கதை. சூர்யா சார் வந்து எப்படி வராரு பூமிக்கு, அவர் கடவுளாக இல்லையான்னு யாருக்கு தெரியுது,
அப்புறமா அவர் வந்து கேஸ் எப்படி எடுக்கிறாரு, அந்த மிஸ்பிஹேவியர் கேஸை எப்படி எடுக்கிறாரு, கேஸ் எடுத்து என்ன பண்ணுறாரு, இதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப். ஓகே, செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா த்ரிஷா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு அட்வொகேட், ஓகே, லாயர் தான். பட் அவங்களுக்கு தெரியும் சூர்யா சார் வந்து ஒரு காடு கடவுள். ஸோ த்ரிஷா சொல்லுவாங்க இந்த மாதிரி இதெல்லாம் மாற்றணும்னு சொல்லிட்டு. ஸோ த்ரிஷா வந்து பார்த்தீங்கன்னா அவர் மூலயமா சொல்லி, ஸோ அவர் வந்து காட் இல்லை, ஸோ அந்த காட் பவரை வச்சு எல்லாரும் மாற்றிடுவார். ஓகே, அந்த கோர்ட்டே ஒரு நல்ல இதுவாக மாற்றிடுவார். ஓகே, செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா த்ரிஷா இவங்கெல்லாம் சொல்லுவாங்களா. ஸோ அப்புறமா ஒரு கதையில் பார்த்தீங்கன்னா அந்த கோர்ட்டில் இருக்கிற ஜட்ஜஸ்லாம் போய் சொல்லுவாங்கள்ல, அவங்கெல்லாம் உண்மையை சொல்ல வைக்கணும்னு சொல்லிட்டு த்ரிஷா வந்து சூர்யா சாரை சொல்லுவார். ஓகே, உடனே சூர்யா சார் வந்து அந்த ஜட்ஜஸ்லாம் உண்மையை சொல்ல வச்சு அந்த மிஸ்பிஹேவ் பண்ண கேர்ள் கேஸ் வந்து வின் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடச்சிடும். அந்த தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனையும் கிடச்சிடும். ஓகே, அப்புறமா ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நடக்கும் கோர்ட்லாம். அது பழைய கோர்ட்னால ஆர்ஜே பாலாஜி வந்து சூர்யாவை கடவுள் இல்லை, ஸோ சூர்யாவை வந்து ஐகத்தி என்னென்னமோ முயற்சி பண்ணுவான். ஓகே, ஐகத்தி என்னென்னமோ முயற்சி பண்ணியும் அந்த தோற்று போய் கடைசியில் வந்து ஆர்ஜே பாலாஜி சார் வந்து எப்படி சூர்யா எந்த உருவத்தில் வந்து அவரை வந்து பனிஷ் பண்ணாரா இல்லையா, அதான் கதை. ஓகே, ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி திருப்பியும் ஒரு ஜென்மம் எடுத்து எப்படி அந்த சூர்யா சார் வந்து எப்படி அந்த பாலிட்டிக்ஸ் ஸ்கூலில் ஆக்சுவலி இவர் வந்து கோர்ட்டில் போய் எல்லாம் சரி பண்ணிட்டாரு. ஓகே, கோர்ட்டில் போய் இருக்கிற கேசஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு சக்ஸஸ் பண்ணி நியாயம் வாங்கி கொடுத்து எல்லாம் பண்ணி விட்டார். ஓகே, நல்லது பண்ணி இது பண்ணார். ஸோ இப்போ சூர்யா சார் அரசியலுக்கு போயிட்டு அங்கேயும் ஆர்ஜே பாலாஜி கூட விவாதம் இருக்கா இல்லையா, மோதல் இருக்கா இல்லையா, இதாங்க கதை. ஓகே, ஸோ இந்த படத்தில் இதாங்க கதை. ஸோ சூர்யா சார் வந்து ஒரு கடவுள், அவர் வந்து எப்படி நல்லதெல்லாம் பண்ணி எப்படி சேஞ்சஸ் பண்ணுறாரு, எப்படி மக்களுக்கு நல்லது பண்ணுறாரா இல்லையா, அதான் நான் எப்படி நல்லது பண்ணுறாரு, எப்படி வந்து ஆர்ஜே பாலாஜி சாரை பழி வாங்கினாரா இல்லையா, அதான் அவர் பண்ண தப்புக்கு. ஓகே, இதான் கதை சிம்பிளாக சொன்னேன்னா. ஓகே, ஸோ இந்த கதை ஆர்ஜே பாலாஜி சார் வந்து ஒரு நாத்திகவாதி, இவர் வந்து ஒரு சூர்யா சார் வந்து கடவுள். ஓகே, ஸோ இதாங்க கதை. ஸோ எப்படி வந்து காடு வந்து எப்படி வந்து அந்த வில்லனை எப்படி அழிக்கிறாரா இல்லையா, எந்த உருவத்தில் அழிக்கிறார், இதுதான் கதை. ஓகே, ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ் சொன்னால் சூர்யா சாரோட ஆக்டிங் சூப்பராக இருக்குது, சினிமாட்டோகிராஃபி நல்லாயிருக்கு. ஓகே, சினிமாட்டோகிராஃபி நல்லாயிருக்கு, ப்ளஸ் வீடியம் நல்லாயிருக்கு, சாங்ஸ் நல்லாயிருக்கு. மற்றபடி வேறு ஒன்று பாசிட்டிவ். ஓகே, அப்புறமா சினிமாட்டோகிராஃபி எல்லாமே நல்லாயிருக்கு, டைரக்ஷன் நல்லாயிருக்கு. ஓகே, ஸோ நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா நிறையா சொன்னாங்க. ஓகே, 5 இருக்குது. ஓகே, நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு காந்தாரா மாதிரி எடுத்துருக்காங்க. ஓகே, காந்தாரா 1 எப்படி எடுத்துருக்காங்களோ அதே மாதிரி தான் காந்தாரா இந்த படத்தோட கதையும் அந்த படத்தோட கதையும் ஒன்று. காந்தாரா கருப்பன் மூவி. ஓகே, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அதில் பண்ண இருப்பான், அதில் அதுலேயும் ஒரு நாத்திகன், இந்தியன் நாத்திகன், அதே மாதிரி தான் கதை எல்லாமே சேம்னா காந்தாரா பேஸ் பண்ணால் இதை எடுத்துருக்காங்க கருப்பன். ஓகே, அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த படத்தை நெகட்டிவ் பண்ண த்ரிஷா ரோல் தேவையே இல்லை. ஏன்னா அவங்க வந்து சூர்யா சாரோட ஜோடியாகவே இல்லை, ஜஸ்ட் ஒரு அட்வைசர் மாதிரி தான் வராங்க. அந்த ரோலுக்கு பதிலாக யாராவது ஒரு சீனியர் லேடியாக போனால் நல்லா இருக்கும். ஓகே, ஸோ அந்த த்ரிஷா ரோல் தேவையே இல்லை.
மூணாவது பார்த்தீங்கன்னா கதை பார்த்தீங்கன்னா ஸ்டோரி பண்ணேன் அப்படி அதே ஸ்டோரி நான் அழைச்சமாகலாம் அழைச்சிருக்காங்க, வேறு எதுவும் பிடிச்சல. நாலாவது பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் சில லேக்ஸ் எல்லாம் இருக்குது, அது ஒன்று சரி நிறையா இருக்குது. அஞ்சாவது ஃபைனல் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டியூரேஷன் ஓவராலாக ஓகேவான படத்தோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஓகேவான இருக்கு. ஆனால் இந்த படத்தோட ரெஃபரன்ஸ் நிறையா இருக்கு. ஓகே, என்னென்ன ரெஃபரன்ஸ் தெரியுமா? சூர்யா சார் மூவி ரெஃபரன்ஸ் இருக்குது, சிங்கம் படம் கெட்டப்பு, அப்புறம் லியோ படம் ரெஃபரன்ஸ் நிறையா இருக்குது, அஜித் குமார் அந்த ரெஃபரன்ஸ் இருக்குது, விஜய் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் விஜய் சாரோட ரெஃபரன்ஸ் நிறையா இருக்குது. ஆக்சுவலாக சூர்யா சாரோட ப்ரீவியஸ் மூவி ரெஃபரன்ஸ் நிறையா இருக்குது. ஓகே, இதான் நெகட்டிவ். ஓகே, ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா படம் ஓகேவான ஆஃபர்ஸ் இருக்குது. 1 டைம் வாட்சபிள், 2 டைம்ஸ்லாம் வாட்சபிளாக இல்லை. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த அம்மன் மாதிரி கருப்பன் மாதிரி வந்து அப்படியே வில்லனை துவம்சம் பண்ணது, அந்த சீன்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா சினிமோகிராஃபி, நல்லா கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா கருப்பன் படம் பார்க்க வேண்டிய படம் நல்லா இருக்குது. ஓவராலாக குட் ஓகே அண்ட் வாட்ச் ஓகே, குட் ஓகே அண்ட் வாட்சபிள் வந்துட்டேன். ஓகே, ஸோ நான் ரேட்டிங் நான் கொடுக்குறது அவுட் ஆஃப் 5 I will give 3.2. ஓகே, அவுட் ஆஃப் 5 I will give 3.2 out of 5 பிகாஸ் இந்த பல லேக்ஸ் இருக்குது, அந்த இது இருக்குது, அந்த ஸ்டோரி அது. அப்போ அந்த இந்தியன் சீன்லாம் பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சு, அவர் பொண்ணு வந்து இறந்துட்டாரா இல்லையா, அது சஸ்பென்ஸாக இருக்குது. லாஸ்ட்டில் ஒன்று காமிக்கிறாங்க, நிறையா சீன்ஸ் லாஜிக்கே இல்லாமல் இருக்குது. ஸோ ஓவராலாக அதெல்லாம் 3.2 கொடுத்தேன். ஸோ எல்லோரும் இந்த படம் பாருங்கள், ஓவராலாக நல்லா தான் இருக்குது. ஸோ ஆஃப்டர் ஜெய்பீம் அப்புறமா இந்த படத்தோட கம்பேக் கொடுத்துருக்காரு. ஸோ சூர்யா சார் நல்லா வச்சுருக்காரு. இந்த எல்லோரும் கல்பனை பண்ணணும், 3 பேர் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக ஸ்பீடாக பாருங்கள், யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.